ஹியூமன் சைக்கிள் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தில் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களை சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது நாம் த ஹியூமன் சைக்கிள் சாப்டர் 5 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தலைப்பு ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் சப்ஜெக்டிவிசம். சப்ஜெக்டிவிசம் என்றாலே தனக்குள் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு உண்மை, அதன் அடிப்படையில் செயல்படுவது. இது எதற்கு மாறாக இருப்பது என்றால், வெறும் புற விஷயங்கள், சட உலகை சார்ந்தவை, இவைகளை ஒட்டி மாத்திரம் செயல்படாமல், தனக்கு உள்ளே இருக்கும் ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு உண்மை, அதன் அடிப்படையில் செயல்படுவது. அதுதான் சப்ஜெக்டிவிசம். இது ஒரு தனி மனிதனுக்கும் பொருந்தும், ஒரு நாட்டிற்கும் பொருந்தும். அதுதான் இங்க பகவான் குறிப்பிடுகின்றார். சப்ஜெக்டிவ் அப்ரோச் என்பது என்னுடைய அகம் சார்ந்து நான் செயல்படுகின்றேன். அகம் சார்ந்து செயல்படுதல் என்பது எல்லோரும் நினைத்து கொண்டிருப்பதை போல இது ஒரு தனி மனிதனுக்கு மாத்திரமே சொந்தமல்ல. இந்த அகம் சார்ந்து செயல்படுதல் என்பது ஒரு நாட்டிற்கும் பொருந்தும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதுதான் இந்த சாப்டர்னுடைய மைய கருத்து. தனி மனிதனும் அவ்வாறுதான் செயல்பட வேண்டும், ஒரு நாடும் அவ்வாறுதான் செயல்பட வேண்டும் என்பதுதான் குறிப்பிடுகின்றார். இதுல என்ன குறிப்பிடுகின்றார் என்றால், இந்த தனி மனிதனுடைய சங்கல்பம், சக்தி, இதெல்லாம் நியாயமானது. தனி மனிதனுடைய அந்த ஒரு இயக்கத்தையோ அவனுடைய ஆர்வத்தையோ முடக்குதல் கூடாது. அதே சமயம் அவன் எதை ஒட்டி செயல்பட வேண்டும் என்றால், அவனுடைய அந்த நான் என்கின்ற அந்த தன்னுணர்வு, ஈகோ, அதை திருப்திப்படுத்துவதற்கு மாத்திரம் அல்லாமல், அவன் சார்ந்திருக்கும் மற்ற அமைப்புகள், அதனுடைய நலனை ஒட்டிதான் அவன் செயல்பட வேண்டும். அவனுடைய வாழ்வு, அவனுடைய நலன், அதை ஒட்டி மாத்திரம் செயல்படாமல் அவன் மற்றவர்களுக்காக வாழ வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அப்பொழுதுதான் அந்த தனி மனிதனுடைய செயல்பாடு சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் இந்த சப்ஜெக்டிவிசம் என்று பகவான் குறிப்பிடுவது, அதனுடைய அம்சமே, அதனுடைய இயல்பே எதுவென்றால், தன்னைத்தானே சுயமாக அறிந்து கொள்ளுதல். தான் யார்? ஒரு தேசமாக இருக்கட்டும், ஒரு தனி மனிதனாக இருக்கட்டும், நான் யார்? நான் என்றால் நான் என்னுடைய ஈகோவா, நான் என்கின்ற தன்னுணர்வா, அல்லது அதையும் தாண்டி ஏதோ ஒரு உண்மை என்னுள் இருக்கின்றதா என்பதை அறிந்து கொள்ளுதல். அதுதான் சப்ஜெக்டிவிசம், ட்ரூ சப்ஜெக்டிவிசம். அதை அறிந்து கொள்வதும், என்னுடைய வலிமை எதை ஒட்டி அமைய வேண்டும் என்றால், என்னுடைய அகத்தினுடைய வலிமை, இன்னர் ஸ்ட்ரென்த், அதன் அடிப்படையில் தான் நான் செயல்பட வேண்டும், ஒரு தேசமும் செயல்பட வேண்டும். அதனால் பகவான் என்ன கூறுகின்றார் என்றால், ஒரு மனிதன் அவனுடைய உண்மையான அந்த ஜீவன் தான் யார் என்பது குறித்து அறிய வேண்டும். ட்ரூ இண்டிவிஜுவல் என்றால் அவனுடைய உண்மையான ஜீவன், அவனுடைய அந்த ஆன்ம பொருள், அவனுடைய ஈகோ அல்ல என்பதை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் பகவான் என்ன கூறுகின்றார்? ஒரு மனிதன் இரண்டு உண்மைகளை ஒட்டி செயல்பட வேண்டும். ஒரு மனிதனாக இருக்கட்டும், ஒரு தேசமாக இருக்கட்டும், இரண்டு உண்மைகளை நம்பிதான், இரண்டு உண்மைகளை ஒட்டி அந்த சமுதாயம், தேசம்,
இவை செயல்பட வேண்டும். ஒன்று, அந்த தனி மனிதன் அவனுடைய உண்மையான அந்த ரியல் செல்ஃப், அதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த தனி மனிதன் என்பவன் தனக்காக மாத்திரம் வாழவில்லை, அவன் சார்ந்திருக்கும் சக மனிதர்களுக்காகவும் அவன் வாழ்கின்றான் என்கின்ற உண்மையையும் அவன் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பகவான் என்ன கூறுகின்றார்? எவருமே மற்றவர்களினுடைய ஒரு ஆதரவு இல்லாமல் தான் மாத்திரமே தன்னை முழுமையாக்கிக் கொள்ளுதல் முடியாது அப்படிங்கிறார் பகவான். மற்றவர்களுடைய நலனை புறந்தள்ளிவிட்டு ஒரு தனி மனிதன் தன்னை முழுமையாக்கிக் கொள்ளுதல் சாத்தியமாகாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதே சமயம் அந்த சமுதாயமும் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்றால், தனி மனிதனுடைய அந்த சிறப்பு தன்மையை எந்த விதத்திலும் ஒடுக்காமல் செயல்பட வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். தனி மனிதனுடைய சிறப்பை ஒரு சமுதாயம் எக்காலத்திலும் ஒடுக்கக்கூடாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். தனி மனிதனுடைய வளர்ச்சிக்கு எந்த விதத்திலும் அந்த சமுதாயம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்றும் பகவான் குறிப்பிடுகின்றார். மேலும் பகவான் என்ன குறிப்பிடுகின்றார்? எப்பொழுதெல்லாம் ஒரு சமுதாயம் ஒரு தனி மனிதனை பாதிக்கும் வண்ணம் அது செயல்படுகின்றதோ, தனி மனிதனை காயப்படுத்துகின்றதோ, அப்பொழுதெல்லாம் அது தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். தன்னுடைய வளர்ச்சியை தான் அது தானே பாதித்துக் கொள்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதே போல ஒரு தனி மனிதனும் அவன் சார்ந்திருக்கும் அந்த சமுதாயம், இந்த பிரபஞ்சம், அதனுடைய உதவி இல்லாமல் ஒரு தனி மனிதனும் முன்னேற முடியாது, செயல்பட முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் ஒரு தனி மனிதன் எதனிலிருந்து தன்னுடைய இருப்பையும் சக்தியையும் வரவழைத்துக் கொள்கின்றான், நிலைநிறுத்திக் கொள்கின்றான் என்றால் தான் சார்ந்திருக்கும் அந்த பிரபஞ்சம், அந்த சமுதாயத்தின் அடிப்படையில் தான் அவனுடைய இருப்பும் அமைந்துள்ளது. ஆகையினால் இந்த உண்மையையும் ஒரு தனி மனிதன் மறந்துவிடக்கூடாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இது பகவான் இந்த சாப்டர்னுடைய தலைப்பு என்னவென்றால் ட்ரூ சப்ஜெக்டிவிசம். ட்ரூ சப்ஜெக்டிவிசம் என்று பகவான் எது குறித்து குறிப்பிடுகின்றார் என்றால், இந்த ஒரு தனி மனிதன் தன்னுடைய ஈகோ அதைவிட தான் உயர்ந்தவன் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் ட்ரூ சப்ஜெக்டிவிசம். We are higher than our ego. இரண்டாவது உண்மையை என்னவென்றால், நாம் நம்முடைய வாழ்வில் நமக்காக மாத்திரம் வாழவில்லை, பிறருக்காகவும் வாழ்கின்றோம் என்கின்ற இந்த இரண்டு உண்மைகளின் அடிப்படையில் தான் உண்மையான ட்ரூ சப்ஜெக்டிவிசம் அமைகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மேலும் பகவான் என்ன கூறுகின்றார்? உண்மையிலேயே அந்த நான் என்பது, அந்த ரியல் ஐ என்பது அந்த சுப்ரீம் பீயிங், அந்த பரம்பொருள் தான் நம்முடைய ட்ரூ செல்ஃப். நம்முடைய வேலை இந்த பிரபஞ்சத்தில் என்னவென்றால் அதை நம்முள் தேடி கண்டறிவது. அவர் பிசினஸ் இஸ் டு டிஸ்கவர் இட். அது மாத்திரமல்ல, டு கான்சியஸ்லி பிகம் இட் செல்ஃப், அதுவாகவே நாமும் மாறுவது. அதுதான் ஒரு தனி மனிதனுடைய இந்த பிரபஞ்சத்தில் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் வேலை அதுதான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அது மாத்திரமல்ல, அந்த பரம்பொருள் தனி மனிதனிடம் மாத்திரமல்ல, அவன் சார்ந்திருக்கும் அந்த குழு அதனினாலும் அது வெளிப்படுத்த வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இது எப்பொழுது சாத்தியம் என்றால், அந்த யூனிட்டி வித் அதர்ஸ், நாம் சார்ந்திருக்கும் மற்றவர்களுடன் நாம் ஒருங்கிணைந்து இருக்கும் பொழுதுதான் இது சாத்தியமாகும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். பகவான் என்ன இறுதியாக கூறுகின்றார் என்றால், only by admitting and realizing our unity with others can we entirely fulfill our true self being அப்படிங்கிறார்.
ரொம்ப அற்புதமான ஒரு கருத்தை கூறுகின்றார். only by admitting and realizing our unity with others. நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மன் தான் மற்றவர்களிடம் இருக்கின்றது என்கின்ற உண்மையை அறிவது மாத்திரமல்ல, அதை நம்ம சித்தியாக நம்முள்ள நிறைவேற செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். only by admitting and realizing our unity with others can we entirely fulfill our true self being என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இது குறித்த ஒரு கருத்தை தான் நாம் போன செஷன்லையும் பார்த்தோம். அதாவது இந்த ஒருவர் சார்ந்து இருத்தல் என்பது இயற்கையான நியதி என்று பகவான் குறிப்பிடுகிறார். இயற்கையான நியதி, அதே சமயம் அதை கட்டாயம் என்று சொல்ல முடியாது. the interdependence is not so imperative என்று குறிப்பிடுகிறார். ஒருவர் சார்ந்திருத்தல் என்பது இயற்கையின் நியதி. அதே சமயம் அது சில சமயங்களில் சில மனிதர்களுக்கு அது கட்டாயமாக இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் இவல்யூஷன், ஆன்மீக பரிணாம வளர்ச்சியில சில மனிதர்கள் உயர்ந்த வளர்ந்த நிலையில் இருப்பார்கள், சில மனிதர்கள் அந்த கிரடேஷன்ல வெவ்வேறு நிலைகளில் இருப்பார்கள். எல்லோருமே ஒரே நிலையில் இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை என்கின்ற கருத்தை தான் பகவான் இங்கு கூறுகின்றார். ஸோ இதுதான் நம்ம போன செஷன் நம்ம பார்த்தோம். இந்த செஷன்ல பேராகிராஃப் 8, 9, 10 அதற்குள்ளே செல்லலாம். Chapter 5, True and False Subjectivism. Paragraph 8. Of these two truths, mankind has had some vague vision in the principle with regard to the individual, though it has made only a very poor and fragmentary attempt to regard them in practice, and in 9/10 of its life has been busy departing from them, even where it outwardly professed something of the law. But they apply not only to the individual but to the nation. Here was the first error of the German subjectivism. Reasoning of the absolute and the individual and the universal, it looked into itself and saw that in fact, as a matter of life, that seemed to express itself as the ego, and reasoning from the conclusions of modern science, it saw the individual merely as a cell of the collective ego. This collective ego was then the greatest actual organized expression of life, and to that all ought to be subservient. For so could nature and its evolution best be assisted and affirmed. Thank you, sir. Thank you. Explanations. Yes, please. Salient points. Mankind has some vague vision in the principle with regard to the individual. That is, one must discover the true individual in himself and not the ego. Its emergence and satisfaction, and not the satisfaction of the egoistic will to live for oneself. Though it had made a very poor attempt to regard them in practice. It applies to the nation as well. Germany made the first error of mistaking its ego for its true self, basing its reasoning on modern science and seeing the individual merely as a cell of the collective ego. The collective ego was considered the greatest actual organized expression of life, to which all thought must be subservient.
தேங்க்யூ சார். தேங்க்யூ. நீங்க எப்படி வந்து ஒரு தனி மனிதன் தன்னுடைய உண்மையான ஆத்மனை கண்டறியும், ட்ரூ செல்ஃப், உண்மையான ஆன்மனை கண்டறிய வேண்டும். இது தேசத்திற்கும் பொருந்தும். தேசமும் தன்னுடைய உண்மையான ஆன்மன் எது என்பதை கண்டறிய வேண்டும். இதுல பகவான் என்ன குறிப்பிடுகின்றார்? இந்த உண்மையான ஆன்மன் என்பதை கண்டறிவதில் என்ன பிழை ஏற்படுகின்றது என்றால், எப்படி ஒரு தனி மனிதன் தன்னுடைய ஈகோ அதைத்தான் தான் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றானோ, அதே போல ஒரு தேசமும் என்ன செய்கின்றது? ஒரு கலெக்டிவ் ஈகோ, ஒட்டுமொத்த ஈகோ, அந்த ஒட்டுமொத்த ஈகோ ஒவ்வொரு தேசத்திற்கும் அது நேஷனல் பிரைட் என்று சொல்கின்றோம். இதெல்லாம் வெவ்வேறு வார்த்தைகளில் கூறிக்கொண்டாலும் கூட அவையெல்லாம் உண்மையிலேயே அந்த தேசத்தினுடைய ஆன்மனை குறிக்கின்றதா என்றால் இல்லை. எல்லாம் எதை குறிக்கின்றது என்றால் ஒரு ஒட்டுமொத்த ஈகோ, கலெக்டிவ் ஈகோ. அதைத்தான் ஒரு தேசம் தவறாக தன்னுடைய உண்மையான ஜீவன் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றது. இது ஜெர்மனியை பகவான் ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு கூறுகின்றார். பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த தன்னுடைய உண்மையான ட்ரூ செல்ஃப் என்பதை கண்டறிவதில் தனி மனிதன் முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றான். அதில் தடுமாறி ஏதோ முன்னேறுகின்றான். இருந்தாலும் அவனால் தன்னுடைய உண்மையான ஆன்மன் அதை கண்டறிந்து அதன்படி சரியான முறையில் அதன்படி அதை ஒட்டி வாழ முடியவில்லை. இது ஒரு தேசத்திற்கும் பொருந்தும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். உதாரணத்திற்கு ஜெர்மானிய தேசத்தை எடுத்துக்கொண்டால் அது இதே தவறைத்தான் செய்தது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். தன்னுடைய அந்த கலெக்டிவ் ஈகோ அதைத்தான் தன்னுடைய ஆன்மன், தன்னுடைய ட்ரூ செல்ஃப் என்று அதை நினைத்துக் கொண்டு செயல்பட்டது என்று குறிப்பிடுகின்றார். அது எதன் அடிப்படையில் செயல்பட்டது என்றால், அப்பொழுது ஏற்பட்ட விஞ்ஞான முன்னேற்றங்கள், விஞ்ஞான கண்டுபிடிப்புகள், அதன்படி அந்த ரீசனிங், அறிவை கொண்டு செயல்பட்டது. அங்கு எது செயல்பட்டது என்றால் ஒரு ஒட்டுமொத்த குழுவினுடைய ஈகோ, வெறும் அறிவு. அது மாத்திரமல்ல, அங்க தனி மனிதன் என்பவன் ஒரு ஒட்டுமொத்த குழுவினுடைய ஒரு சின்ன அணுவாகத்தான் செயல்பட்டானே ஒழிய அவனுடைய ஒரு உண்மையான சங்கல்பத்தின் பெயரில் செயல்படவில்லை. இங்க என்ன நடைபெற்றது என்றால், ஒரு தேசம் அதனுடைய உண்மையான ஆன்மனை கண்டறிவதற்கு பதிலாக வெறும் அறிவு, விஞ்ஞானபூர்வமான வெறும் அறிவு, தனிமனிதன் என்பவன் ஒட்டுமொத்த குழுவினுடைய ஒரு சிறிய அங்கம், அவ்வளவுதான் அவனுடைய பங்கு. இந்த தன்னுடைய ஈகோ, அந்த குழுவினுடைய ஈகோ, அந்த தேசத்தினுடைய ஈகோ, அதன்படிதான் ஜெர்மனி நாடு செயல்பட்டது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதுல எது பிரதானமாக கருதப்பட்டது என்றால் அந்த கலெக்டிவ் ஈகோ, ஒட்டுமொத்த அந்த தேசத்தினுடைய ஈகோ என்பதுதான் ஒரு மிகப்பெரிய அம்சமாக வாழ்வினுடைய ஒரு ஒழுங்காக வாழ்வு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு சீரிய முறையில் செயல்படும் அமைப்பு எதுவாக கருதப்பட்டது என்றால் அந்த ஈகோ தான் அவ்வாறு கருதப்பட்டது. அந்த ஜெர்மானிய சமுதாயத்தில் ஒரு ஒழுங்குடன் அமைக்கப்பட்டு செயல்படும் ஒரு அமைப்பு எதுவாக அந்த அமைப்பாக செயல்பட்டது என்றால் அந்த நாட்டினுடைய ஒரு குழுவினுடைய அந்த ஈகோ, கலெக்டிவ் ஈகோ, ஒட்டுமொத்த ஈகோ தான் அங்கு அவ்வாறு செயல்பட்டது. அவ்வாறு செயல்படும் பொழுது அதுதான் பிரதானமாக செயல்பட்டது. தனி மனிதனுடைய சிந்தனைகள் எல்லாமே அதற்கு கட்டுப்பட்டு தான் செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயத்தில் தான் அந்த சமுதாயம் செயல்பட்டது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதனால இங்க என்ன நடைபெறுகின்றது? ட்ரூ சப்ஜெக்டிவிசம் கிடையாது. அந்த ஈகோ அதுதான் அங்கு பிரதானமாக செயல்பட்டது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதனால அந்த நாட்டுக்கு என்னென்ன தீமைகள் வந்தது என்பதையெல்லாம் பகவான் விளக்குகின்றார். ஹிட்லர் உருவானது வரைக்கும் அது கொண்டு சென்றது. அடுத்தது போகலாம். The greater human collectivity exists
but it is an incovert and unorganized existence. And its growth can best be developed by the better development of the most efficient, organized, collective life already existing. Practically, then, by the growth, perfection, and domination of the most advanced nations, or possibly of the one most advanced nation, the collective ego which has best realized the purpose of nature and whose victory and rule is therefore the will of God. For all organized lives, all self-conscious egos are in a state of war, sometimes overt, sometimes covert, sometimes complete, sometimes partial. And by the survival of the best is secured the highest advance of the race. And where was the best? Which was the most advanced, self-realizing, efficient, highest cultured nation, if not by common admission, as well as in Germany's own self-vision, Germany itself. To fulfill then the collective German ego and secure its growth and domination was at once the right law of reason, the supreme good of humanity, and the mission of the great supreme Teutonic race. Footnote is given here. The emphasis has somewhat shifted now and taken its stand more upon the crude, vitalistic notions of blood, race, life, room. But the old idea is there, giving more force to the later formulation. Thank you, sir. Thank you. படிக்கட்டுமாங்க சார்? Yes, madam. It was thought that the growth of the human collectivity can be best developed by the better development of the most efficient organized collective life already existing. It means by the domination of the one most advanced nation, the collective ego, which has best realized the purpose of nature and whose victory is thought to be the will of God. All organized lives, all self-conscious egos are at war, and the highest advance of the race is secured by the survival of the best. It was a common perception and Germany's own self-vision that it was the most advanced and highest cultured nation. Therefore, to fulfill the collective German ego and secure its domination over the entire human race was thought to be the right law of reason and the mission of the supreme Teutonic race. Thank you, sir. Thank you. The German race on the Teutonic race அப்படிம்பாங்க. அந்த ரேஸ் வந்து என்ன ஒரு தவறாக கருதப்பட்டது என்றால் அந்த சமயத்துல அதுதான் சுப்பீரியர் ரேஸ் என்று கருதப்பட்டது. என்ன கருதப்பட்டது என்றால் எப்படி வந்து அந்த கலெக்டிவிட்டி, ஒரு ஒரு அமைப்பு, ஒரு தேசத்தை சார்ந்த அமைப்பு, ஒரு மனித சமுதாயம் எப்படி நன்றாக வந்து அதை வளர செய்ய முடியும் என்றால் ஏற்கனவே ஒரு நன்கு அவ்வாறு அமைக்கப்பட்ட சமுதாயம் அதை மேலும் நன்றாக அமைப்பதன் மூலம்தான் ஒட்டுமொத்த சமுதாயத்தை நாம் மேம்படுத்த முடியும் என்று கருதப்பட்டது. இது எப்படின்னா, இது ஜெர்மானியர்களுடைய அந்த சிந்தனை ஓட்டமாகத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். அவர்கள் என்ன நினைத்தார்கள்,
மற்ற மனித சமுதாயங்கள் எல்லாம் குழுவாக ஒட்டுமொத்த குழுவாக இருக்கின்றன. ஆனால் அவைகள் எல்லாமே வந்து ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் செயல்படவில்லை. தங்களுடைய சமுதாயம்தான் மிகச்சிறந்த சமுதாயமாக ஒரு ஒழுங்கான அமைப்பில் செயல்படும் அமைப்பாக இருக்கின்றது. ஏற்கனவே ஒழுங்காக செயல்படும் ஒரு முறையாக அமைக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தின் மூலமாகத்தான் மற்ற சமுதாயங்களில் ஒரு ஒழுங்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அவைகளில் வளர்ச்சியை ஏற்படுத்த முடியும். ஆகையினால் இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை போன்ற ஜெர்மனியை போன்ற ஒரு வளர்ந்த, நன்கு வளர்ச்சி அடைந்த, நன்கு அமைக்கப்பட்ட ஒரு நாடு அவ்வாறு வளர்ச்சி அடையாத மற்ற நாடுகளை தன் கைவசம் கொண்டு அவைகளை வளர்ச்சியடை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை ஓட்டம் அங்கு நடைபெற்றது. அதாவது மற்றவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தி தாங்கள் தான் உண்மையிலேயே வளர்ந்த ஒரு சமுதாயம், மற்ற சமுதாயங்கள் எல்லாம் அவ்வாறு வளரவில்லை, மற்ற நாடுகள் எல்லாம் வளரவில்லை. ஆகையினால் தங்களுடைய கடமை என்னவென்றால் மற்ற அவ்வாறு வளராமல் இருக்கும் சமுதாயங்களை தாம் கைப்பற்றி அவைகளை நாம் வளர்ச்சியடை செய்ய வேண்டும், அவைகளின் மீது ஆதிக்கம் செலுத்தி அவைகளை வளர்ச்சியடை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு தவறான எண்ணம் அங்கு நிலவியது. அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். அங்க என்ன நடைபெற்றது என்றால் உண்மையிலேயே அது கலெக்டிவ் ஈகோ. இந்த கலெக்டிவ் ஈகோ தான் வந்து நடைபெற்றது. அதை மேலும் அதற்கு நியாயப்படுத்தும் வகையில் அதை எவ்வாறு கூறிக்கொண்டார்கள் என்றால், அதனுடைய அந்த ஜெர்மானியர்களுடைய தேசத்தினுடைய ஒரு வெற்றியும் அதனுடைய ஒரு ஆட்சியும் தான் தெய்வ சங்கல்பம், அதை நிறைவேற்றுவதுதான் தங்களுடைய கடமை என்றெல்லாம் கருதினார்கள். எப்படி வந்து ஒரு மிஸ்டைரக்டட் நோஷன் அங்கு நிலவியது என்பதை குறிப்பிடுகின்றார். மேலும் எல்லா விதமான அவ்வாறு அமைக்கப்பட்டுள்ள சமுதாயங்கள்ல என்ன நடைபெறுகின்றது என்றால், இவ்வாறு ஜெர்மனி நாடு மாத்திரமல்ல, எல்லா நாடுகளுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்தந்த நாட்டிற்கென்றே ஒரு கலெக்டிவ் ஈகோ செயல்பட ஆரம்பித்தது. எல்லாமே வந்து ஒரு ஆர்கனைஸ்டு ஒழுங்கமைக்கப்பட்ட அமைப்புகளாகத்தான் செயல்பட்டன. அந்த அமைப்புகளுக்கு பின்னாலே எது பிரதானமாக செயல்பட்டது என்றால் அந்த நாட்டினுடைய அந்த கலெக்டிவ் ஈகோ, ஒவ்வொரு நாட்டிற்கும் இருக்கக்கூடிய அந்த கலெக்டிவ் ஈகோ செயல்பட ஆரம்பித்தது. இந்த கலெக்டிவ் ஈகோ செயல்பட ஆரம்பித்ததுனால் ஒரு நாட்டினுடைய ஒரு ஈகோ, கலெக்டிவ் ஈகோ என்பது, ஒட்டுமொத்த ஈகோ என்பது மற்றொரு நாட்டினுடைய அந்த கலெக்டிவ் ஈகோ அதனுடன் முரண்பட்டு ஒன்றுடன் ஒன்று சச்சரவும் சண்டையும் ஏற்பட்டது. ஏனென்றால் எல்லாமே அங்கிருந்த ஈகோ, கலெக்டிவ் ஈகோ, இரண்டு தனி மனிதர்களுக்கு இடையில் எப்படி ஈகோவை ஒட்டி செயல்படும் பொழுது சண்டையும் சச்சரவும் ஏற்படுகின்றதோ, அதே போல நாடுகளுக்கு இடையிலும் என்ன நடைபெற்றது என்றால் the conflicts between egos, collective egos, இதுதான் நடைபெற்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அது சில சமயம் மேம்போக்காக தெரிந்தது, ஓவர்ட்டா இருந்தது. வெளியில் யுத்தம் என்கின்ற நிலையில் அது வெளிப்பட்டது. சில சமயம் கவர்ட், வெளியில யுத்தம் இருக்காது, ஆனா இரண்டு நாடுகளுக்கு இடையே வந்து முரண்பாடுகள், சிக்கல்கள் இருக்கும், முழுமையாக இருக்கும், அறகுறையாக இருக்கும். இந்த சமயத்துல வந்து அந்த ஒரு எந்த மனித சமுதாயம் முன்னேறுகின்றது என்றால், எது இவ்வாறு போராடி வெல்வதில் எது சிறப்பாக வெற்றியை காண்கின்றதோ அதுதான் வந்து ஒரு அதிக முன்னேற்றம் அடையும் ஒரு மனித வர்க்கமாக ஐரோப்பாவில் கருதப்பட்டது. அதனுடைய பாதிப்பாகத்தான் ஐரோப்பிய நாடுகள் மற்ற நாடுகளின் மீது படையெடுத்தன. இதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். இதுல வந்து என்ன ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் அந்த ஜெர்மானிய சமுதாயத்தில், அது மாத்திரமல்ல ஒட்டுமொத்த அந்த காலகட்டத்தில் இருந்தவுடைய நாடுகளுக்கு இடையே ஒரு தவறான கண்ணோட்டம் இருந்தது என்றால், எது மிக சிறந்த சமுதாயமாக அக்காலகட்டத்தில் கருதப்பட்டது என்றால் மிக சிறந்த சமுதாயமாகவும், நன்கு வளர்ச்சி அடைந்த சமுதாயமாகவும், சிறப்பான முறையில் செயல்படும் சமுதாயமாகவும், மிகவும் கலாச்சார ரீதியாக உயர்வான நிலையில் இருக்கும் சமுதாயமாகவும் எது கருதப்பட்டது என்றால், பொதுவாகவும் கருதப்பட்டது என்றால்
ஜெர்மானிய சமுதாயம் தான் அவ்வாறு இருந்தது என்று கருதப்பட்டது. ஈவன் ஜெர்மானியர்களே அவ்வாறுதான் தங்களை பற்றி ஒரு உயர்வான அபிப்பிராயத்தை கொண்டிருந்தவர்களாக இருந்தனர், செயல்பட்டனர். ஆகையினால் என்ன நடைபெற்றது என்றால், இது எதற்கு கொண்டு சென்றது என்றால், அந்த கலெக்டிவ் ஜெர்மன் ஈகோ, ஜெர்மன் நாட்டினுடைய ஒட்டுமொத்த ஈகோ, அதனுடைய வளர்ச்சிக்காகவும் அதனுடைய ஒரு ஒரு டாமினேஷன், அதற்காக செயல்படுவதுதான் சரியான அணுகுமுறை என்கின்ற ஒரு சிந்தனை அப்பொழுது நிலவியது. அதுதான் மனித சமுதாயத்திற்கே நன்மை பயக்கும். அதுதான் அந்த ஜெர்மானிய அந்த டியூட்டானிக் ரேஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஜெர்மன் ரேஸ், அதனுடைய தலையாய கடமை என்றெல்லாம் கருதப்பட்டது. இதெல்லாம் ஒரு ஃபால்ஸ் மிஸ்டைரக்டட் சப்ஜெக்டிவிசம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். என்ன நடைபெறுகின்றது என்றால், எப்படி ஒரு தனி மனிதன் தன்னுடைய ஈகோ, தன்னுடைய அகங்காரத்தின் பேரில் செயல்பட ஆரம்பிக்கின்றனோ, அதே போல ஒரு நாடும், ஒட்டுமொத்த நாடும் தன்னுடைய கலெக்டிவ் ஈகோ என்கின்ற பேரில் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது இத்தகைய ஒரு தவறான போக்கில் செயல்பட ஆரம்பிக்கின்றது என்று பகவான் ஜெர்மானியை உதாரணம் எடுத்துக்கொண்டு சொல்கின்றார். அடுத்தது போகலாம். Paragraph 9. From this egoistic self-vision flowed a number of logical consequences, each in itself a separate subjective error. First, since the individual is only a cell of the collectivity, his life must be entirely subservient to the efficient life of the nation. He must be made efficient indeed. The nation should see to his education, proper living, disciplined life, carefully trained and subordinated activity. But as a part of the machine or a disciplined instrument of the national life, initiative must be the collectivity's execution of individuals. But where was that vague thing, the collectivity? And how could it express itself not only as a self-conscious, but an organized and efficient collective will and self-directing energy? Thank you, sir. Thank you. Padikvam? Yes. From this egoistic self-vision, many subjective errors arose. Individual is made entirely subservient to the efficient life of nation. He must be made efficient as part of the machine, as a disciplined instrument of national life. Initiative must be collectivities and the execution must be individuals. But how can collectivity express itself as an organized and efficient collective will and self-directing energy? Thank you. Thank you. In the egoistic self-vision, ஃபால்ஸ் சப்ஜெக்டிவிட்டி ஒரு நாட்டில் இருக்கும்பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், அதை ஒட்டி நிறைய பக்க விளைவுகள், தவறான பக்க விளைவுகள் எல்லாம் தோன்றுகின்றன. நிறைய பிழைகள் தோன்றுகின்றன. முதலாவதாக என்ன நடைபெறுகின்றது என்றால், ஒரு தனி மனிதன் என்பவன் அவனுக்கே அவன் ஒரு தனி மனிதன் என்பவன் ஒரு ஆத்மன். அவன் அதை வெளிப்படுத்துவதற்காக தான் இருக்கின்றான் என்பதை கவனத்தில் கொள்ளாமல், அவன் அந்த ஒட்டுமொத்த குழுவினுடைய ஒரு சிறிய அங்கம்தான். அதை தாண்டி ஒரு தனி மனிதன் என்பவனுக்கு வேறு எதுவும் சிறப்புகள் இருப்பதில்லை என்கின்ற ஒரு கண்ணோட்டம் நிலவியது. அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்வு மொத்தமுமே அந்த தேசத்தினுடைய ஒரு சிறப்பான செயல்பாட்டிற்கு கட்டுப்பட்டு அடிமையாக்கப்பட்டுதான் அந்த தனி மனிதன் செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு கண்ணோட்டம் நிலவியது. தனி மனிதனுடைய சிறப்புக்காக அந்த தேசம் எல்லா விதமான முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டது. அவனுக்கு சரியான கல்வி வேண்டும், சரியான ஒரு ஒரு வசதியான வாழ்வாதாரம், வசதியாக வாழ்வதற்கு ஏற்பட்ட வாய்ப்புகள் எல்லாவற்றையும் வழங்க வேண்டும்.
என்றெல்லாம் அந்த தேசம் இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டது. இது அவனை வந்து அதற்காக தயார் செய்தது. அவனுடைய வாழ்வை ஒரு ஒழுங்கான முறையில், ஒரு கட்டுப்பாடான முறையில் அவனை தயார் செய்தது. எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த தேசத்தினுடைய ஒரு செயல்பாட்டிற்கு அதற்கு கட்டுப்பட்டு கட்டுப்பட்டு செயல்படும் அமைப்பாகத்தான் ஒரு தனி மனிதனுடைய செயல்பாடு அமைந்தது. எப்படி ஒரு பெரிய இயந்திரத்துல ஒரு பகுதி வந்து அந்த இயந்திரத்தினுடைய ஒரு செயல்பாட்டிற்காக செயல்படும் ஒரு பகுதியாகத்தான் இருக்கும். அந்த பகுதிக்கு ஒரு பார்ட் எடுத்துக்கொண்டால் அதற்கென்றே ஒரு சிறப்பு இருக்காது. ஒட்டுமொத்த மெஷினரியில ஒரு பார்ட், அவ்வளவுதான். அதே போலத்தான் தனி மனிதனும் அந்த ஒட்டுமொத்த சமுதாயம் என்கின்ற அமைப்புல ஒரு பகுதியாகத்தான் அவன் செயல்பட்டான். ஒன் மினிட். அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்வும் அந்த தேசத்தினுடைய ஒட்டுமொத்த வாழ்வினுடன் அதற்கு கீழ்ப்படிந்துதான் செயல்பட வேண்டும் என்கின்ற நிலை ஏற்பட்டது. அதற்காக ஒரு தனி மனிதன் என்பவன் தயார் செய்யப்பட்டான். அவனுக்கு அதற்காக பயிற்சி அளிக்கப்பட்டது. எல்லாமே எதற்காக என்றால் அந்த தேசத்திற்கு கட்டுப்பட்டு அவன் இயங்க வேண்டும் என்கின்ற ஒரே கண்ணோட்டத்தில் தான் எல்லாமே செயல்பட்டது. ஆகையினால வந்து அந்த இனிஷியேட்டிவ், ஒன்றை செய்வதற்கான அந்த ஆரம்பகால முயற்சி என்பது தனி மனிதனிடமிருந்து தோன்றுவதற்கு பதிலாக அந்த ஒட்டுமொத்த அமைப்பிலிருந்து தோன்றியது. இனிஷியேட்டிவ், அதாவது தன்முனைப்பு வந்து தனி மனிதனிடமிருந்து தோன்றும் பொழுதுதான் அது சிறப்பாக இருக்க முடியும். ஆனால் ஒரு ஒட்டுமொத்த அமைப்பு, அவன் சார்ந்திருக்கும் சமுதாயம் மேலிருந்து அங்கிருந்து தெரிவிக்கப்பட்டு தனி மனிதன் வெறும் அதை செயல்படுத்தும் ஒரு கருவியாகத்தான் இருப்பான் என்கின்ற நிலையில் செயல்படும் பொழுது அந்த சமுதாயம் அந்த தனி மனிதன் சரியான முறையில் செயல்பட முடியாது, சிறப்பான முறையில் செயல்பட முடியாது. அதே போல ஒட்டுமொத்த குழு என்று அதனுடைய செயல்பாடு என்று எடுத்துக்கொண்டால் அது எப்படி வந்து ஒரு செல்ஃப் கான்சியஸ், தன்னைத்தானே உணர்ந்த ஒரு உணர்வுபூர்வமான ஒரு அங்கமாக செயல்பட முடியும், எப்படி வந்து அது செயல்படும் விதம் என்பது எப்படி ஒரு ஒழுங்காக அமைக்கப்பட்ட ரீதியில் செயல்பட முடியும், அது எவ்வாறு அந்த ஒட்டுமொத்த குழுவினுடைய சங்கல்பத்தை வெளிப்படுத்த முடியும் என்கின்ற கேள்வி எல்லாம் எழுகின்றது. இதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். தனி மனிதன் என்பவன் வந்து அவனுடைய சிறப்பான செயல்பாடு என்று எடுத்துக்கொண்டால் அவனுடைய சங்கல்பம், அவனுடைய ஆண்மனினுடைய வழிநடத்துதல், அதன் பயிரில் ஒரு சிறப்பாக செயல்பட முடியும். ஆனால் தனி மனிதனை இங்க முற்றுமாக ஒடுக்கிவிட்டு வெறும் அந்த சமுதாயம் மாத்திரம்தான் செயல்படுகின்றது என்று எடுத்துக்கொண்டால் எவ்வாறு செயல்பட முடியும் என்கின்ற கேள்வியைத்தான் பகவான் இங்கு கேட்கின்றார். அது வந்து ஒரு வேக் திங் அப்படிங்கிறார். கலெக்டிவிட்டி அப்படிங்கிறது ஒரு வேக் அப்படிங்கிறார். அடுத்தது பார்க்கலாம். The state, there was the secret. Let the state be perfect, dominant, all-pervading, all-seeing, all-affecting. So only could the collective ego be concentrated, find itself, and its life be brought to the highest pitch of strength, organization, and efficiency. Thus, Germany founded and established the growing modern era of the cult of the state and the growing subordination driving in the end towards the
effacement of the individual. We can see what it gained: an immense collective power and a certain kind of perfection and scientific adjustment of means to end, and a high general level of economic, intellectual, and social efficiency, apart from the tremendous momentary force which the luminous fulfillment of a great idea gives to man or nation. What it had begun to lose is as yet only slightly apparent. All that deeper life, vision, intuitive power, force of personality, psychical sweetness, and largeness which the free individual brings as his gift to the race. Thank you, sir. Thank you. சார் படிக்கட்டுங்களா? Yes, madam. Salient points. The secret lies in the state which must be perfect, dominant, all-pervading, and by which the collective ego could be concentrated. Thus, Germany established the growing modern error of the cult state. It led to the elimination of the individual's importance. It gained an immense collective power, used the scientific means to achieve its wrong ends, and a high level of economic and intellectual efficiency. It was beginning to lose deeper life, vision, intuitive power, psychic sweetness, which the free individual can bring as his gift to the race. Thank you, sir. Thank you. இந்த ஒட்டுமொத்த கலெக்டிவ் ஈகோ, அதற்கு அடிபணிந்துதான் ஒரு தனி மனிதன் செயல்பட வேண்டும். தனி மனிதனுக்கென்றே ஒரு இனிஷியேட்டிவ், தன்முனைப்பு எதுவுமே இருத்தல் கூடாது. தனி மனிதன் அந்த ஒட்டுமொத்த அமைப்பிற்கு அடங்கி ஒடுங்கி செயல்படும் ஒரு அமைப்பாகத்தான் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ரீதியில் செயல்படும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், எல்லா விதமான தவறுகளும் நடைபெற ஆரம்பித்து விடுகின்றது. இதுல ஏற்கனவே பார்த்தோம், அந்த ஒரு ஒட்டுமொத்த குழு என்றால் எப்படி அதற்கு ஒரு ஆர்கனைஸ்டா இருக்க முடியும், ஒரு எஃபிஷியன்ட் கலெக்டிவ் வில், ஒரு சிறப்பான செயல்படும் ஒட்டுமொத்த சங்கல்பம் என்று இருக்க முடியும் என்கின்ற கேள்வி எழுப்பப்பட்டது. How the collectivity can express itself as a self-conscious but an organized and effective collective will என்றெல்லாம் எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளிக்கும் வண்ணமாக, ஏன்னா ஒரு ஒரு ஒட்டுமொத்த அமைப்பு அப்படின்னா அது எப்படி தனி மனிதர்கள் தான் இருக்க முடியும். ஒட்டுமொத்த அமைப்பிற்கென்றே ஒரு சங்கல்பம் இருக்க வேண்டும் என்றால் ஏதோ ஒரு அமைப்பு, ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷன் தேவைப்படுகின்றது. இந்த தேவையை எது பூர்த்தி செய்தது என்றால் அந்த ஸ்டேட், அந்த கவர்மெண்ட், அரசாங்கம். ஸோ இந்த அரசாங்கம் செயல்பட இந்த இடத்தை அது எடுத்துக்கொண்டது. தனி மனிதனை வழிநடத்துவது, அடக்கி ஒடுக்கி செயல்படுத்துவது என்கின்ற ஒட்டுமொத்த குழுவினுடைய அந்த செயல்பாட்டை எது தன் வசம் எடுத்துக்கொண்டது என்றால் த ஸ்டேட். இவ்வாறு தான் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்ஸ் நிறைய இடங்களில் இவ்வாறு தான் செயல்பட ஆரம்பித்தன. The secret lies in the state. ஜெர்மானிய நாட்டில் பகவான் கூறுவது எல்லாமே பிஃபோர் த வேர்ல்டு வார் 2, வேர்ல்டு வார் 2க்கு முன்னாடி இருந்த ஜெர்மானிய நாட்டினுடைய நிலைமையைத்தான் பகவான் கூறுகின்றார். பிற்காலத்தில் இதெல்லாம் மாறிவிட்டது. அதனால இது பிற்காலத்தில் எல்லாம் மாறிவிட்டது. அது ஈவன் பகவான் கூறுகின்றார், பகவான் எழுதிய காலத்தில் இருந்தே ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டது என்றும் பகவான் குறிப்பிடுகிறார். அந்த மாற்றங்கள் எல்லாமே எப்படி எதன் அடிப்படையில் ஏற்பட்டது என்றால், அந்த தேசம் தன்னுடைய பிராணமய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக போராட்டம், ஒருவர் அழித்தல், அதன் அந்த ரீதியில் செயல்பட ஆரம்பித்தது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஸோ இங்க எது அந்த ஒட்டுமொத்த குழு, அந்த கலெக்டிவ் ஈகோ என்பதனுடைய பிரதிநிதியா எது செயல்பட்டது?
அந்த ஸ்டேட், அந்த கவர்மெண்ட் செயல்பட்டது, அரசு செயல்பட்டது. அதுதான் வந்து ஒரு முழுமையான ஒரு அமைப்பாகவும், ஒரு மேலோங்கி செயல்படும் எங்கும் தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்தும் வண்ணமாகவும் அந்த அந்த அரசு தான் செயல்பட ஆரம்பித்தது. அங்குதான் அந்த கலெக்டிவ் ஈகோ என்பதனுடைய குவிப்பு அந்த அரசாங்கம் என்கின்ற அதனுடைய அமைப்பில் தான் காணப்பட்டது. இந்த மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் ஹியூமன் சிவிலைசேஷன்ல ஜெர்மனி தான் வந்து முதலாக இந்த பிழையை செய்தது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஒரு கல்ட் ஸ்டேட் என்றால் ஸ்டேட் என்பது ஓகே, கல்ட் ஸ்டேட் என்றால் அது வந்து அந்த ஸ்டேட் அந்த அரசுக்கென்றே ஒரு கல்ட் ஸ்டேட்டஸ் இருக்கும். கல்ட் என்றால் என்ன அர்த்தம்? ஒன்றை வந்து மூடத்தனமாக அதற்கு கீழ்ப்படிந்து செயல்படுதல், அதுதான் வந்து கல்ட் என்று சொல்வது. ஒன்றிற்கு மூடத்தனமாக எந்த விதமான ஒரு அறிவுபூர்வமான செயல்பாட்டை ஒட்டி செயல்படாமல் வெறும் மூடத்தனமாக ஒன்றிற்கு அடிபணிந்து செயல்படுதல், கட்டுப்பட்டு செயல்படுதல், அதுதான் கல்ட். சோ அந்த அரசாங்கம் எவ்வாறு செயல்பட்டது என்றால் ஒரு கல்ட் ஸ்டேட்டாக செயல்பட்டது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அந்த நிலையில தனிமனிதன் என்கின்ற அமைப்பு வந்து முற்றிலுமாக ஒரு அழிக்கப்பட்ட நிலையில் இருந்தது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அவ்வாறு செயல்படும் பொழுது என்ன நடைபெற்றது? அந்த அரசு என்கின்ற அந்த இயந்திரம் வந்து ஒரு மிக சர்வ வல்லமை பொருந்த இயந்திரமாக மாறியது. ஏனென்றால் அது வந்து அந்த எல்லாமே வந்து மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ், மாடர்ன் வெப்பன்ஸ், ஒரு அழிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் எல்லாமே தோன்றின. இதெல்லாம் வந்து சயின்டிபிக் மீன்ஸ் தான், விஞ்ஞான பூர்வமாக ஏற்பட்ட வளர்ச்சியின் மூலமா அந்த வளர்ச்சியை தவறாக பயன்படுத்தி கொள்ளுதல். இதன் மூலமாக அரசு வந்து ஒரு சர்வ வல்லமை பொருந்திய அரசாகத்தான் செயல்பட்டது. அதாவது அதனுடைய அந்த பொருளாதார ரீதியில் அறிவுபூர்வமான வளர்ச்சியில் அது சிறப்பாக செயல்பட்டது, அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் பகவான் என்ன கூறுகின்றார்? அது ஒரு வாழ்வினுடைய ஒரு ஆழமான அம்சங்கள், ஒரு சிறப்பான ஒரு பார்வை, ஒரு உள்ளுணர்வை ஒட்டி செயல்படும் அந்த சக்தி, அதே போல ஒரு ஆன்ம ரீதியாக மனிதர்களுக்கு இடையே காணப்படும் ஒரு பரஸ்பரம், ஒரு இனிமை, இதெல்லாம் வந்து ஒரு சுதந்திரமான ஒரு மனிதன் தான் வழங்க முடியும். ஒரு தன்னுடைய பரிசாக மனித வர்க்கத்திற்கு வழங்க முடியும். இவை எல்லாம் அந்த காலகட்டத்தில் ஜெர்மானிய நாடு இழக்க ஆரம்பித்தது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அரசு வந்து ஒரு வல்லமை பொருந்திய இயந்திரமாக மாறினாலும் தனிமனிதன் என்பவன் வந்து ஒடுக்கப்பட்டான். அவன் எல்லாமே அவனுக்கென்றே இருக்கக்கூடிய அம்சங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டன. அதனால என்ன நடைபெற்றது என்றால், சர்வ வல்லமை பொருந்திய, பொருளாதாரத்தில் வல்லமை பொருந்திய ஒரு நாடாக அது மாறினாலும் அந்த தனிமனிதன் வந்து ஒரு சிறப்பான தான் வழங்கக்கூடிய சிறப்பான அம்சங்கள் எல்லாம் அந்த சமுதாயம் இழந்தது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். வாட் இட் had begun to lose is asset. அந்த காலத்திலேயே அது வந்து பகவான் கூறுவது asset, அப்பொழுதுதான் அது தோன்ற ஆரம்பித்தது என்று குறிப்பிடுகின்றார். What it had begun to lose is as yet only slightly apparent. All the deeper life, vision, intuitive power, force of personality, psychical sweetness and largeness which the free individual brings as his gift to the race என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். Paragraph 10. Secondly, since the state is supreme, the representative of the divine, or the highest realized functioning of human existence, and has a divine right to the obedience, the unquestioning service, and the whole activity of the individual, the service of state and community is the only absolute rule of morality. Within the state, this may include and sanction
all other moral rules, because there no rebel egoism can be allowed, for the individual ego must be lost in that state of in that in that of the state, or become part of it, and all condition of covert or overt war must be abrogated in obedience to the collective good as determined by the collective will. But in relation to other states, to other collective egos, the general condition, the effective law is still that of war, of strife between sharply divided egoisms, each seeking to fulfill itself, each hampered and restricted in its field by the others. War, then, is the whole business of the state in its relation to other states. A war of arms, a war of commerce, a war of ideas and cultures, a war of collective personalities, each seeking to possess the world, or at least to dominate and be first in the world. Thank you. Thank you. படிக்கிறீங்களா? யாராவது? படிக்கவா? படிக்கட்டுமா சார்? yes. படிங்க மேடம். State is considered supreme, the representative of the divine. It demanded unquestioning obedience, service, and the whole activity of the individual. Service of the state is the only absolute rule of morality. All other moral rules are included within the state. No individual rebel egoism is allowed. Individual ego must be lost in that of the state. All condition of covert or overt war must be in obedience to the collective good as determined by the collective will. In relation to other states, the effective law is still that of war and strife between sharply divided egoisms. War is the whole business of the state in its relation to other states. Thank you, sir. Thank you. அந்த சமயத்துல எப்படி அந்த நாடு, ஜெர்மானிய நாடு செயல்பட்டது என்றால், இங்க அந்த அரசு தான் ஒரு வல்லமை பொருந்திய ஒரு அமைப்பாக செயல்பட்டது. அது ஈவன் அந்த இறைவனுடைய ஒரு பிரதிநிதியாக கருதப்பட்டது. ஆகையினால் என்ன நடைபெற்றது? யாருமே கேள்வி கேட்கக்கூடாது. எல்லோருமே ஒட்டுமொத்த ஒரு தனிமனிதனுடைய ஒரு செயல்பாடும் அதற்கு கட்டுப்பட்டு அடங்கிதான் இருக்க வேண்டும். எது ஒரு மனிதனுடைய தார்மீக கடமை என்றால், அந்த அரசுக்கு அவன் செயல்படுவது, அடிபணிந்து செயல்படுவது, அதுதான் அவனுடைய தார்மீக கடமையாக கருதப்பட்டது. எல்லா தார்மீக நெறிகளும் அந்த அரசு என்கின்ற இயந்திரத்திற்கு உட்பட்டுதான் அமைக்கப்பட்டன. அங்க ஒரு தனி மனிதன் அவனுக்கென்றே இருக்கக்கூடிய அந்த நான் என்கின்ற தன்னுணர்வு, இவையெல்லாம் அனுமதிக்கப்படவில்லை. தனி மனிதனுக்கென்றே அந்த நான் என்கின்ற உணர்வு, தன்முனைப்பு, இண்டிவிஜுவல் ஈகோ, அதற்கான அனுமதி அங்கு வழங்கப்படுவதில்லை. அந்த அரசுக்கு அடிபணிந்து அடங்கி ஒடுங்கி தான் செயல்பட வேண்டும் என்கின்ற நிலை வலியுறுத்தப்பட்டது. எல்லா விதமான போர்கள், சில சமயம் அந்த போர்கள் என்பது வெளிப்புறமாக நடக்கும் போர்கள், அல்லது வெளியில் போர் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மறைமுகமாக அந்த நாடுகளுக்கு இடையே ஒரு எதிர்ப்பான நிலைமை இருந்து கொண்டிருக்கலாம். இது எல்லாமே
எதற்காக இவைகள் எல்லாம் செயல்பட்டன என்றால், அந்த கலெக்டிவ் குட், ஒட்டுமொத்த அமைப்பு, ஒரு நாடு அதனுடைய ஒரு நன்மை என்று சொல்வதை விட அதனுடைய ஈகோவை திருப்தி செய்வது என்கின்ற ஒரு ரீதியில் தான் செயல்பட்டன, ஆஸ் டிட்டர்மைன்ட் பை த கலெக்டிவ் வில். அவ்வாறு செயல்படும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்பது, பரஸ்பரம் நாடுகளுக்கு இடையே இந்த உறவு என்பது எப்படின்னா, எல்லாமே டிவைடட் ஈகோயிசம்ஸ். ஏன்னா அவ்வாறு செயல்படும் நாடுகள் எல்லாமே தம் கலெக்டிவ் ஈகோஸ் அதன் அடிப்படையில் தான் செயல்பட்டன. ஆகையினால் என்ன நடைபெற்றது, நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாமே போராட்டம், போர், ஒன்றுடன் ஒன்று போர், முரண்பாடு, இதன் அடிப்படையில் தான் இருந்தன. பரஸ்பரம் ஒரு நன்மை கருதி அமையவில்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த நிலைமை தற்பொழுது மாறிவிட்டது. இருந்தாலும் பகவான் என்ன கூறுகின்றார், இதுதான் நடைபெறும் அப்படிங்கிறார். எந்த நாடு அந்த கலெக்டிவ் ஈகோ அதை நம்பி செயல்படுகின்றதோ அது மற்ற நாடுகளுடன் சுமூகமான உறவை வைத்துக் கொள்ள முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏன்னா war is a whole business of the state in its relation to other states அப்படிங்கிறார். ரிலேஷன் சுமூகமா இருக்காது. வார் was the only language spoken of during that time என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இது எல்லாமே எதன் அடிப்படையில் நடைபெறுகின்றது என்றால், கலெக்டிவ் ஈகோ. தனிமனிதன் ஆண்மனின் ஆண்மனினுடைய வழிநடத்தத்தின் பெயரில் செயல்படாமல் தன்னுடைய ஈகோவின் பெயரில் செயல்பட்டால் என்ன நடக்குமோ அதுவேதான் ஒரு தேசமும் தன்னுடைய உண்மையான ரியல் செல்ஃப் ஆண்மனின் அடிப்படையில் செயல்படாமல் தன்னுடைய கலெக்டிவ் ஈகோ அதன்படி செயல்படும் பொழுது இவ்வாறு தான் நடக்கும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதற்கு ஜெர்மனியை பகவான் ஒரு சரியான உதாரணமாக எடுத்துக்கொண்டு கூறுகின்றார். அடுத்தது போகலாம். Here there can enter no morality except that of success. Though the pretense of morality may be a useful stratagem of war to serve the state, the German collectivity, which is his greater and real self, is the business of the German individual, whether at home or abroad, and to that end everything which succeeds is justifiable. Inefficiency, incompetence, failure are the only immorality. In war, every method is justified which leads to the military success of the state. In peace, every method which prepares it. For peace between nations is only a covert state of war, and as war is the means of physical survival and domination, so commerce is the means of economic survival and domination. It is in fact only another kind of war, another department of the struggle to live, one physical, the other vital. And the life and the body are, so science has assured us, the whole of existence. Thank you, sir. Thank you. Salient points. Sir, படிக்கட்டுங்களா? Yes, madam. Salient points. Here, there is no morality except success in war. The real business of the German individual is to serve the state, and to that end, everything which succeeds is justifiable. Inefficiency, failure are the only immorality. Thank you, sir. இன்னும் இருக்குதே. Excuse me, sir. Sorry, sir. In war, every method is justified which leads to success, and in peace, every method that prepares for it. Peace is only a veiled state of war. Commerce is the means of economic survival and domination, another kind of war. Life and body are the whole of existence as assured by science. Thank you, sir. Thank you.
எப்படி அந்த நாட்டில் வந்து எஸ்பெஷலி டிபிக்கல் அந்த நாசி ஜெர்மனி எவ்வாறு இருந்தது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். தற்பொழுது அந்த நிலைமை இல்லை, தற்பொழுது முற்றிலுமாக மாறிவிட்டது. இருந்தாலும் பகவான் அந்த காலகட்டத்தில் எப்படி ஒரு தேசம் வந்து தன்னுடைய குழுவை சார்ந்த அந்த அகங்காரம், கலெக்டிவ் ஈகோ, அதை நம்பி செயல்படும் போது எந்த நிலைக்கு தள்ளப்படுகின்றது என்பதைத்தான் பகவான் ஒரு எடுத்துக்காட்டாக இங்கே விளக்குகின்றார். அங்க வந்து அந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா, ஜெர்மனி வாஸ் எல்லா நாடுகளையும் மீதும் போர் தொடுத்து கொண்டே இருந்தது. எல்லா நாடுகளிலும் மீதும் போர் தொடுப்பதுதான் அதனுடைய தார்மீக நெறியாக இருந்தது ஒழிய அமைதி காப்பது என்பது அங்கு அனுசரிக்கப்படவில்லை. எல்லா நாடுகளின் மீதும் போர் தொடுத்தது. இந்த ஒரு ஜெர்மானிய பிரஜைக்கு வந்து எது வந்து அவனுடைய கடமையாக கருதப்பட்டது என்றால், அந்த அரசுக்கு அந்த ஜெர்மானிய அரசிற்கு அவன் சேவை செய்ய வேண்டும். அதன் பொருட்டு அவன் செய்யும் எல்லா செயலும் வந்து நியாயப்படுத்தப்பட்டது. இங்க வந்து எது வந்து அதர்மமாக கருதப்பட்டது என்றால், எந்த வேலை ஒரு அரசுக்கு செய்யும் வேலையில், அரசினுடைய வெற்றிக்கு செய்யும் வேலையில் அந்த குறைபாடோ இல்ல தோல்வியோ இருந்தால் அதுதான் வந்து அதர்மமாக கருதப்பட்டது. அதே போல இந்த போர் என்பதில் பார்த்தோம் அப்படின்னா, அந்த நாட்டுக்காக தொடுக்கப்படும் போர்ல வந்து எல்லா வழிமுறைகளும் நியாயப்படுத்தப்பட்டன. எவையெல்லாம் போரில் வெற்றியை ஈட்டு தருகின்றதோ அனைத்து வழிகளும் நியாயப்படுத்தப்பட்டன. அது தவறான வழிகளாக இருந்தாலும் அவை அனைத்துமே நியாயப்படுத்தப்பட்டன. அதே போல அமைதியான காலகட்டம் என்பது போருக்கு தயார் செய்யும் ஒரு காலகட்டமாகத்தான் இருந்ததை ஒழிய உண்மையான அமைதியான காலகட்டமாக இல்லை. பீஸ் இஸ் ஒன்லி a veiled state of war. அதே போல அந்த பொருளாதார பரிவர்த்தனை, காமர்ஸ், அதுவும் பார்த்தோம்னா அதுவும் வந்து பொருளாதார ரீதியாக மற்றொரு நாட்டை வந்து நாம் அடிமைப்படுத்த வேண்டும் என்கின்ற நிலையில்தான் அந்த காமர்ஸ், வணிகமும் அவ்வாறு தான் செயல்பட்டது. அதுவும் ஒரு போர் என்ற போர் எவ்வாறு செயல்படுகின்றதோ, போர் என்பது எவ்வாறு நடைபெறுகின்றதோ அதே போல்தான் வணிகமும் நடைபெற்றது. அதே போல அங்கு வாழும் மனிதனுக்கு வந்து 2 விஷயங்கள் தான் வந்து முக்கியம். ஒன்று அவனுடைய வாழ்வு, புற ரீதியான வாழ்வு, அவனுடைய உடல். ஸோ இது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து மியர் மெட்டீரியல் திங்ஸ், அப்ஜெக்டிவ் ஃபினாமினன். இது எல்லாமே வந்து சயின்ஸ் விஞ்ஞான பூர்வமாக அவனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய வாழ்வு விஞ்ஞான பூர்வமாக செயல்படும் ஒரு அமைப்பாகவும், அவனுடைய உடல் விஞ்ஞான பூர்வமாக செயல்படும் மற்றொரு அமைப்பாகவும் தான் இருந்ததை உடைய, அதையும் தாண்டி வேறொரு விஷயம் ஒரு மனிதனை வழிநடத்துவது என்கின்ற அந்த சிந்தனை சற்றும் இல்லாமல் அங்கு இருந்தது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இவ்வாறுதான் அந்த ஜெர்மானிய நாடு அந்த நிலைக்கு தள்ளப்பட்டது என்று குறிப்பிடுகின்றார். இதனுடைய உச்சகட்டமாகத்தான் அந்த நாசி ஜெர்மனி உருவாகியது. ஹிட்லருடைய தோற்றம் ஏற்பட்டது. ஹிட்லர் வந்து ஒட்டுமொத்த மனித குலத்தையே தான் அடிமைப்படுத்த வேண்டும் என்கின்ற ரீதியை செயல்பட்டான். அதற்காகத்தான் அன்னையும் பகவானும் செயல்பட்டு அந்த சக்தியை அழித்தார்கள். இது குறித்து பகவான் வந்து ஒரு கவிதையை எழுதியுள்ளார். அந்த கவிதையை வந்து இன்ஃபேக்ட் இந்த சாப்டர் எடுக்க போறோம் நீங்க தெரியும். பட் இன்னைக்கு வந்து தற்செயலாக எனக்கு வந்து ஸ்ரீ அரவிந்த சொசைட்டியிலிருந்து ஒரு மெயில் அனுப்பித்திருந்தார்கள். அதில் இந்த கவிதையை அவர்கள் அந்த யூடியூப் அதனுடைய ரெக்கார்டிங்கை வெளியிட்டிருந்தார்கள். இன்றைக்கு நாம் படிக்கும் இந்த கருத்துக்கும் அதற்கும் மிகவும் ஒத்து போகின்றது. மங்கை, கேன் யூ ப்ளீஸ் பிளே தட் யூடியூப் வீடியோ? அது பகவானுடைய கவிதையை நம்ம பார்ப்போம். Yes, sir. The dwarf Napoleon, Hitler, October 1939. Behold, by Maya's fantasy of will,
a violent miracle takes sudden birth. The real grows one with the incredible. In the control of her magician wand, the small achieves things great, the base things grand. This puny creature would bestride the earth even as the immense colossus of the past. Napoleon's mind was swift and bold and vast. His heart was calm and stormy like the sea, his will dynamic in its grip and clasp. His eye could hold a world within its grasp and see the great and small things sovereignly. A movement of gigantic depth and scope, he seized and gave coherence to its hope. Far other, this creature of a nether clay, void of all grandeur, like a gnome at play, iron and mud his nature's mingled stuff, a little limited visionary brain, cunning and skillful in its narrow vein, a sentimental egoist, poor and rough, whose heart was never sweet and fresh and young, a headlong spirit driven by hopes and fears, intense, neurotic with his shouts and tears, violent and cruel, devil, child and brute, this screaming orator with his strident tongue, this prophet of a scanty fixed idea, plays now the leader of our human march. His might shall build the future's triumph arch. Now is the world for his eating a ripe fruit. His shadow falls from London to Korea. Cities and nations crumble in his course. A terror holds the peoples in its grip. World destiny waits upon that foaming lip. A titan power upholds this pygmy man, the crude dwarf instrument of a mighty force. Hater of the free spirit's joy and light, made only of strength and skill and giant might, a will to trample humanity into clay and unify earth beneath one iron sway, insists upon its fierce, enormous plan, trampling man's mind and will into one mold, docile and facile in a dreadful hold. It cries its demon slogans to the crowd. But if its tenebrous empire were allowed, that mastery would prepare the dismal hour when the inconscient shall regain its right, and man, who emerged as nature's conscious power, shall sink into the deep original night, sharing, like all her forms that went before, the doom of the mammoth and the dinosaur. It is the shadow of the Titan's robe that looms across the panic-stricken globe. In his high villa on the fatal hill, alone he listens to that sovereign voice, dictator of his actions, sudden choice.
the tiger leap of a demoniac skill. An energy his body cannot invest, too small and human for that dreadful guest, a tortured channel, not a happy vessel, drives him to think and act and cry and wrestle. Thus driven, he must stride on, conquering all, threatening and clamoring, brutal, invincible, until he meets upon his storm-swept road a greater devil, or thunderstroke of God. Thank you. இந்த கவி இந்த போயம் வந்து பகவானால் 16th October 1939 அப்பொழுதுதான் பிகினிங் ஆஃப் த வேர்ல்ட் வார் 2 அப்ப எழுதப்பட்டது. எப்படி வந்து இந்த அடால்ஃப் ஹிட்லர் அவன் வந்து ஒரு பெரிய இருளான சக்தியினுடைய வசம் சிக்கியுள்ளான் என்பது குறித்துதான் பகவான் இந்த கவிதையை எழுதியுள்ளார். ஏன்னா அவனை வந்து எந்த அசூரிக் ஃபோர்ஸ் வந்து அவன் தன் வசம் வைத்திருந்தது என்றால் த லார்ட் ஆஃப் நேஷன்ஸ் என்றுதான் என்று குறிப்பிடப்படும் அந்த அசுர சக்தியின் வசம் அந்த ஹிட்லர் இருந்தான் என்று பகவானும் ஸ்ரீ அன்னையும் குறிப்பிடுகின்றார்கள். த லார்ட் ஆஃப் நேஷன்ஸ். அதைத்தான் அந்த ஹிட்லர் எவ்வாறு அழைத்தான் என்றால் த ப்ராவிடன்ஸ், அவனுடைய பர்சனல் கன்செப்ஷன் ஆஃப் காட். அது ஒரு அசுர சக்தியை தன்னை வழிநடத்தும் ஒரு தெய்வீக சக்தியாக அவன் நினைத்தான். இதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். அதாவது இது இந்த போயம்ல வந்து பகவான் வந்து அவன் ஹிட்லரையும் நெப்போலியனையும் வந்து அந்த கான்ட்ராஸ்ட் அதை பற்றி குறிப்பிடுகின்றார். இந்த சமயத்தில் தான் வந்து எப்படி வந்து பகவான் வந்து அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இருளான சக்தியினுடைய தாக்கத்தை வந்து அவர் வந்து அனுமானம் செய்திருந்தால், அந்த சக்தி வந்து மேலும் மேலும் செயல்பட அனுமதித்தால் இந்த உலகுக்கு என்ன தீமை வரும் என்பதை முன்கூட்டியே அறிந்து அவர் எவ்வாறு செயல்பட்டார் என்பதை தான் விளக்குகின்றது. அதனால்தான் பகவான் வந்து இந்த 2ஆம் உலகப் போரை வந்து அவர் எவ்வாறு அழைத்தார் என்றார், அது ஸ்ரீ அன்னையினுடைய போர் என்று அழைத்தார். த மதர்ஸ் வார் என்று அழைத்தார். அது வந்து இட் இஸ் a decisive battle between the forces of light and darkness என்று பகவான் அழைத்தார். அதுல ஸ்ரீ அன்னையினுடைய அக்கல்ட் ஆக்ஷன் played a crucial role. அதுதான் வெற்றி கிட்டுவதற்கு ஸ்ரீ அன்னையினுடைய அந்த சக்தி செயல்பட்டது என்று இங்கு குறிப்பிடப்படுகின்றது. வேறு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் தெரிவித்துக் கொள்ளலாம். Otherwise we can close the session. We can close the session.